முதலாம் உலக யுத்தத்தின் போது அங்கு அனைத்து இராணுவ வீரர்களும் வரிசையாக அணிவகுத்து நிற்கின்றார்கள். இவற்றை பார்க்க அரசன் வருகின்றான். அப்பொழுது ஒரு குறிக்கப்பட்ட இடத்தில் இருக்க வேண்டிய இராணுவ வீரனை காணவில்லை. அரசன் எங்கே அவன் என்று கேட்ட பொழுது அவன் வீட்டில் இருக்கின்றான் என்று அறிவிக்கப்பட்டது. யுத்தத்தில் நிற்க வேண்டியவன் வீட்டில் இருக்கின்றானா என்று கோபமடைந்த அரசன் அவனை கையும் களவுமாக பிடித்து வந்து இன்றைய நாளில் 6 மணி தேவாலய மணி அடிக்கும் பொழுது அவனை சிறைச்சேதம் செய்ய வேண்டும் என்று கட்டளை பிறக்கின்றது. அவன் கொண்டு வரப்படுகின்றான். கைகள் கால்கள் கட்டப்படுகின்றன. 6 மணி வந்தது, மணி அடிக்கப்படவில்லை. தேவாலய மணி சத்தம் வரவில்லை. மணி அடித்தவன் தன் முழு பலனையும் போட்டு மீண்டும் மீண்டும் அடிக்கின்றான். ஆனால் மணியின் சத்தம் வெளியில் வரவில்லை. அனைவரும் திகைத்தனர். மேலே சென்று பார்த்த பொழுது அங்கே ஒரு பெண் கைகள் நொறுங்கிய வண்ணம் இரத்தம் வடிய அங்கு மணிக்கூட்டிலிருந்து இறங்கி ஓடி வந்து அரசனை கட்டி அணைத்து, அரசனே மன்னியுங்கள், நேற்றைய நாளில் தான் திருமணம் நடந்தது, அதனால் நான் தான் என் கணவனை மறித்து வைத்தேன், எங்களுக்கு வாழ்க்கை பிச்சை தாருங்கள் என்று கெஞ்சியதனால் அரசன் அந்த இராணுவ வீரனை மன்னித்து விட்டு விடுகின்றான். இதே வண்ணம் இன்று நடக்கும் ஆவிக்குரிய யுத்தங்கள், இன்று இயேசுக்குரிய யுத்தங்களில் எமக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கின்றார். கைகள் நொறுக்கப்பட்டன. அவர் எமது ஆத்ம மணவாளன். அவரண்டை நாங்கள் வருவோமா? எம்மை அர்ப்பணிப்போமா? சிந்திப்போம், செயல்படுவோம்.